மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். டெல்லி கொடுத்த ஹோப்ல தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்படி ஆகிடுச்சே, இனி வேற ரூட் எடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு மாற்று ரூட் எடுக்கும் எடப்பாடி. அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு தனி ரூட்டில் விஜய், எந்த கூட்டணியுமே கிடையாதுங்க அப்படின்னு தன் ரூட்டில் சீமான், இன்னொரு பக்கம் அதே ரூட்டு தாங்க அப்படின்னு பயணிக்கின்ற மு.க. ஸ்டாலின். இப்படி ஆளுக்கு ஒரு ரூட் மேப்பை எடுத்துக்கிட்டு தீவிரமாக ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்க்குறாங்க. அந்த பின்னணிகள், சீக்ரெட் நகர்வுகள் உள்ளிட்ட பலவற்றையும் இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விரிவாக அலசலாம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். நோ எடப்பாடி. விஜய் சொன்ன 6 காரணங்கள். நாமக்கல் குமாரபாளையத்துல பத்த வைக்கப்பட்ட பட்டாசை தான் இங்க மாமல்லபுரத்துல புஸ்வானமாக்கி இருக்காரு தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. புரிஞ்சிருப்பீங்க. நாமக்கல் குமாரபாளையத்துல அதிமுகவுடைய பரப்புரை கூட்டத்துல அதனுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி அவர் பரப்புரை செஞ்சுட்டு இருந்த நேரத்துல திடீர்னு அங்க தாவேக்க கொடி பறக்க கூட்டணிக்கான பிள்ளையார் சூழலில் போடப்பட்டது அப்படின்னு சமீபத்துல பேசினார் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன, தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணியில சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ரீதியில இன்னும் சொல்ல போனா அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் ஆல்ரெடி கூட்டணியில விஜய் இருக்காருங்கிற ரேஞ்சில தான் எல்லா பக்கமும் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. இவை எல்லாவற்றுக்கும் தான் சமீபத்துல மாமல்லபுரத்தில் நடந்த அந்த தாவேக்கா சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு விஜய்ங்க. அங்க போடப்பட்ட தீர்மானத்துல விஜய் அவருடைய தலைமையில கூட்டணி, மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் எங்களுடைய தலைவர் விஜய் தான் அப்படின்னு தீர்மானம் ஏற்றியிருக்காங்க. சரி, ஏன் விஜய் அவங்களுடைய டீம் இந்த முடிவுக்கு வந்தாங்க, அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நம்ம ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு தான் கட்சி தொடங்கியிருக்கோம். நமக்கு நாளுக்கு நாள் வரவேற்பு அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. 2வது, திரு எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கவா நம்ம தாவேக்காவா தொடங்கணும். 3வது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற முழக்கத்தை நம்ம முன் வச்சோம், இல்லைன்னு சொல்ல. அது எப்படி, திரு விஜய் நம்ம தலைவரை சிஎம் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கட்சிகளுக்கு தான். ஆனா அதிமுகவில் எடப்பாடி அவர் அதை விட்டு கொடுப்பாரா, இல்ல நாம தான் அவரை சிஎம் ஆக்கணுங்கிறதுக்காக களமாட முடியுமா? 4வதாக, தேர்தலுக்கு இன்னும் சில காலங்கள் இருக்கு. முக்கியமா பீகாருடைய தேர்தல் முடிவுகள் வரட்டும், நமக்காக நிறைய கட்சிகளும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால வெயிட் பண்ணுவோம், அவசரம் வேணாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. 5வதாக, நம்ம அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லியிருக்கோம், கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப அதிமுகவோட கூட்டணின்னு சேர்ந்தோம்னா அவங்க ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில இருக்காங்க. பாஜகவை அவங்க கலட்டி விட்டுட்டுலாம் வரமாட்டாங்க. அப்படி இருக்க என்டிஏ கூட்டணியில போயிட்டு நம்ம ஐக்கியமாகிறதா? அப்போ மக்கள் முதல் தேர்தல்லையே நம்ம மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அவங்களுக்கு குறைஞ்சிரும். அது மக்களை ஏமாத்தின மாதிரி. ஸோ அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்வோம். இதற்கு அடுத்த பாயிண்ட், டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு தான் களத்தை கட்டமைக்க நம்ம விரும்புகிறோம். இப்போ மறுபடியும் அது சம்பந்தமான அந்த டாக் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருக்கு. அதை நாமளே கெடுத்துக்க விரும்ப வேணாம். இன்னும் களத்தை அந்த 2 முனையாக நம்ம மாற்ற முயற்சி செய்வோம். நமக்கு வலிமையான கட்சியோட கூட்டணி என்பதை விட அதிமுகவுக்கு வேணா வலிமையான கட்சிகள் கூட்டணி சேரணும் அப்படிங்கிற தேவை இருக்கலாம். நமக்கு அப்படி இல்லை, அதனால பொறுமையா பயணிப்போம் அப்படின்னும் விஜய் அவரு தெரிவிச்சிருக்காரு. இவை எல்லாவற்றையும் வைத்தும் தான் இப்படியான ஒரு தீர்மானம் ஏற்றப்பட்டது அப்படின்னும் பின்னணிகளை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 234லும் பல்ஸ் பார்க்கணும், தொகுதியில வேட்பாளர்களை இறக்கி, இல்லைனாலும் எங்களுடைய தாவேக்கா தலைமையில தனி பெரும்பான்மையாக 3/2 பங்கு தொகுதிகளில் தாவேக்கா வேட்பாளர்கள் நிற்கணும். அப்போதான் கட்சியுடைய எதிர்கால அரசியலுக்கும் அது ரொம்பவே உதவிகரமா இருக்கும். ஆனா இப்போ அதிமுகவோடு போனா மிக குறைந்த தொகுதிகளோடு அவங்க அடக்கிட்டாங்கன்னா அது தாவேக்காவுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு ஆபத்தா மாறிடலாம் அப்படின்னு கணக்கிட்டு தான். அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இன்னும் டைம் இருக்கு அப்படிங்கிறாங்க தாவேக்காவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகள். டிவிகே 40 டெல்லி கொடுத்த ஹோப் உடைத்து நொறுக்கிய விஜய், கூலாக கடந்து போகும் எடப்பாடி. தாவேக்கா சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல போடப்பட்ட தீர்மானம், அதன் மூலமா அதிமுக கூட்டணிக்கு அந்த கேட்டு இழுத்து மூடிட்டாங்க என்கிற இந்த தகவல்கள், இவை எல்லாவற்றையும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி அவர்கிட்ட சில மாஜிக்கள் முக்கியமானவர்கள்லாம் ஆலோசனை செஞ்சாங்க அப்படின்னு அந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே முந்தைய காணொலியில நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. கூடுதலாகவும் சில தகவல்கள் இருக்குங்க.
தொடக்கத்துல தாவேகா அதிமுக கூட்டணில இருந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஃப்ரம் த பிகினிங் பாஜகவுக்கு முன்னாடியே பேசியிருக்காங்க. தாவேகா சைட்ல பேசினாங்க. ஆனா விஜய் அவங்களுடைய டீம் எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமா இருந்தது. சரி பாதி தொகுதிகளுக்கு மேல இருந்தது. வாய்ப்பில்ல, முடியாது அப்படிங்கிற மாதிரி உலகுனாங்க. ஆனா பின்னாடி குறிப்பா இந்த கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்துக்கு பிறகு நிச்சயமாக தாவேகா இந்த கூட்டணிக்கு வந்துரும் அப்படின்னு டெல்லி தாங்க ஹோப் கொடுத்தாங்க. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்களுக்காக செயல்படுகின்ற ஒரு சர்வே டீம் இங்க இருக்காங்க இல்லையா, தனியார் ஏஜென்சிஸ், அவங்களும் விஜய், எடப்பாடி, இந்த பக்கம் பாஜகன்னு ஒரு மெகா கூட்டணி அமைஞ்சா நிச்சயமா மாற்றம் அப்படின்னு சில தகவல்களை ரிப்போர்ட்டுகளை கொடுத்தாங்க. அதை ஒட்டி தான் டெல்லி நிச்சயமா அவங்க வருவாங்க அப்படின்லாம் ஹோப் கொடுத்திருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாகவே இங்கேயும் பார்த்தோம்னா கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்துல விஜய் அவர் பக்கம் ஆதரவாக நின்று திமுகவை தாக்கி பேசிட்டு இருந்தார் எடப்பாடி. பொது மன்றத்திலிருந்து மக்கள் மன்றத்திலிருந்து சட்டமன்றம் வரை இதை பதிவு செஞ்சிட்டு இருந்தார். நிறைய கேள்விகளை அடிக்கிருந்தாரு. அப்புறம் தாவேக்கா இங்க வந்தாங்கன்னா ஒரு 40-50 தொகுதிகளுக்குள்ளார அவங்களுக்கு ஒதுக்கலாம் அப்படின்னும் சில விஷயங்களை ஆலோசனை செஞ்சிட்டு இருந்தாங்க. மாஜிக்கல் இவங்க எல்லோருமே அந்த ஐடியாவில் இருந்தாங்க. ஆனா பெருசா பிடி கொடுக்கல விஜய் அவங்களுடைய டீம். இன்னும் சொல்ல போனா எடப்பாடி அவருடைய வாரிசு ரூட்டின் வழியாகத்தான் விஜய் டீம் கிட்ட சில விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்தது. ஆனாலும் அவங்க விடாப்பிடியா சிஎம் வேட்பாளர் விஜய் தான் அப்படிங்கிறதுல உறுதியாவே இருக்காங்க. அதெல்லாம் இங்க ஏத்துக்க முடியாது. இங்க அதிமுக எத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில இருந்திருக்காங்க, எவ்வளோ பாரம்பரியம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா திமுக வலிமையான கூட்டணி பலத்தோட ஆட்சிக்கு வந்த போதும் இங்க அதிமுக எடப்பாடி அவருடைய தலைமையில 75 தொகுதிகளை வெற்றி பெற்றது கூட்டணியின் மூலமாக. நிச்சயமாக இப்ப இருக்கக்கூடிய கூட்டணியை வைத்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் 2026 அப்படின்னும் இந்த முடிவுக்கும் ஏறக்குறைய வர தொடங்கிட்டாங்க எடப்பாடி அவர்களுடைய டீம். நம்ம பார்த்துக்கலாம், நம்ம சொந்த பலத்துல பயணிப்போமே அப்படின்னு நம்பிக்கை கொடுத்திருக்காரு எடப்பாடி. அதுல முக்கியமா வைட்டமின் பாங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு தொகுதிக்கு குறைவில்லாம 15, பெரிய 15 புரிஞ்சுக்கோங்க, அந்த அளவுக்கு வைட்டமின் பா அவசியப்படும். 234 தொகுதிகள்லையும் போட்டி போடணும்னா கணக்கு போட்டுக்கோங்க, 234 × 15 நீங்களே போட்டுக்கோங்க. நம்ம நேயர்கள் இந்நேரம் கீழே அவங்க கமெண்ட்ல கூட அதை பதிவு பண்ணலாம், ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த அளவுக்கு தேவைப்படும். இதற்கான நெட்வொர்க்கு தாவேகா கிட்ட எந்த அளவுக்கு இருக்கு? ஒருத்தர் இருக்காரு, அவர் மட்டுமே ஒட்டுமொத்தமா இத்தனை தொகுதிகளுக்கும் செலவு பண்ணிட முடியுமா என்ன? அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. அது மட்டும் இல்லாம வேட்பாளர்கள் தேர்வுல இருந்து பல விஷயங்கள் இருக்கு. இல்ல குறிப்பா விஜய் அவங்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் இங்க நம்ம அதிமுகவுக்கு எதிராக சிலர் அங்க கம்பு சுத்திட்டு இருக்காங்க இல்லையா, முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ், அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், இன்னொரு பக்கம் மாஜி மினிஸ்டர் திரு செங்கோட்டையன், இந்த டீம் எல்லாம் ஒரு கூட்டணியா சேர்ந்து விஜய் அவங்களுடைய கூட்டணியில சேரலாம் அப்படின்னு அவங்க சில முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. விஜய் சிஎம் வேட்பாளராக இருப்பாரு, இவங்கெல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சில முன்னகர்வு எடுக்கிற மாதிரி தகவல்கள் வருது. அப்படி போனா அது ஒரு வகையில நமக்கு பாசிட்டிவ் தான். அப்படி போனா அது ஒரு வகையில விஜய்க்கு தான் டேஞ்சரா மாறும். ஏன்னா இந்த 3 பேருடைய வேலையே நம்ம அதிமுக ஜெயிக்க கூடாது அப்படின்னு நமக்கு எதிராகவே பரப்புரை செய்வாங்க. அப்ப பிரதான எதிர்க்கட்சிக்கு எதிராக தீவிர பரப்புரை செஞ்சா வாக்குகள் பிரியலாம். அது இன்னொரு பக்கம் திமுகவையே ஆட்சியில அமர்த்தி விடும். அந்த அபாயம் இருக்கு. ஏற்கனவே ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய கட்சியை மறுபடியும் ஆளுங்கட்சி ஆக்குறதுக்கா புதுசா ஒருத்தர் கட்சி தொடங்குவாரு. ஸோ இதெல்லாம் புரிஞ்சிக்காம அவங்க இருக்க மாட்டாங்க, நிச்சயமா யோசிப்பாங்க. அதனால நம்ம பொறுமையா பயணிப்போம் அப்படின்னும் சில விஷயங்களை பேசியிருக்காங்க அதிமுக சைட்ல அப்படிங்கிறாங்க எடப்பாடியோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள். அதே நேரத்தில் தாவேகா சைட்லையும் ஒருவேளை அந்த 3வது மெகா கூட்டணி நம்ம தலைமையில விஜய் அவருடைய தலைமையில உருவானா அவங்க இறங்கி ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணுவாங்க. எடப்பாடி அவரை, விஜய் அவரு 234 தொகுதிகள்லையும் இறங்கி திமுகவை அட்டாக் பண்ணுவாரு. அப்ப நிச்சயமாக இந்த 2 கட்சிகளையும் எக்ஸ்போஸ் பண்ணி நமக்கு வாக்குகள் வந்து சேர்ந்துரும் அப்படின்னும் தாவேகா சைட்லயும் கணக்கு போடாம இல்லைங்க. இப்படி ஆளுக்கு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஆளுங்கட்சி என்ன கணக்கு போடுது? மிரட்டும் மிசா வரலாறு, சீக்ரெட் அட்டாக். மு.க. ஸ்டாலினின் அதே ரூட். எந்த கொம்பனாலையும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாதுங்க.
சீறி இருக்காரு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின்க. யாரையும் பேர் சொல்லி அட்டாக் பண்ணல. ஆனாலும் இந்த அட்டாக் யாருக்கு அப்படின்னு தெரியும், லாஸ்ட்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி எங்க பேசினாரு அப்படின்னா, திரு மிசா ஏழுமலை செங்குன்றம் அவருடைய இல்ல திருமண விழா நடந்தது. ஏழுமலை அவருடைய பேரனும் திரு பாபு அவருடைய மகனுமான திரு திலீபன் பாபு கௌதமி பிரபா அவர்களுடைய திருமண விழா நிகழ்ச்சியில தான் இப்படி பேசியிருக்காரு. அதுல குறிப்பா பார்த்தோம்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி கம்பீரமா அதை எதிர்த்து வீறு நடை போடக்கூடிய ஒரு கழகம் தான் நம்முடைய திமுக கழகம். அதுக்கு அடையாளமாக விளங்கியவர் தான் செங்குன்றம் ஏழுமலை. அவரு ஓராண்டு காலம் மிசாங்கிற கொடுமையான சட்டத்துல 500க்கும் மேற்பட்டவர்கள் கைதாகி சிறைக்கு போனாங்க. அப்படி மிசாவில் கைதாகி சிறைக்கு வந்தவர் தான் செங்குன்றம் ஏழுமலை. அது மட்டும் இல்ல, அந்த கொடுமையான மிசா சட்டம் நம்முடைய ஆட்சியை கவிழ்த்து பல அடக்குமுறைகளை ஏவுனாங்க. எல்லாவற்றையும் தாண்டி தான் வீறு நடை போட்டு இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு நம்முடைய திமுக கழகம். இதுல பல தியாகங்கள் செய்து உதாரணமானவர் தான் நம்முடைய செங்குன்றம் ஏழுமலை அவர்கள். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த மிசா வரலாறு எல்லாவற்றையுமே தொகுத்து பேசினாரு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின்க. அதுலதான் ஃபைனலா இன்னைக்கு யார் யாரோ கழகத்தை அழிச்சிடலாம் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு புதுசா கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன், எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு கோபமாகவே பேசியிருக்காரு மு.க.ஸ்டாலின்க. இதுலயே புரிஞ்சிருக்கும் அவர் யார் அட்டாக் பண்றாரு சீக்கிரட்டா அப்படின்னு. சமீபத்துலதான் தாவேக்காவுடைய திரு ஆதவ் அர்ஜுனா அவங்களுடைய அப்பாவை முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் மு.கருணாநிதி அவரை குறிப்பிடுறாரு. கைது செஞ்சப்ப ஓடி போனவர் தான் திரு மு.க.ஸ்டாலின் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்படின்லாம் அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல பேசியிருந்தார், தாவேக்காவுடைய கூட்டத்துல. இது ரொம்பவே திமுக சைட சீண்டியது. அதற்கு உடனடியாக ஆதாரங்களோடு என்ன நடந்தது அப்படின்னு பல ரியாக்ஷன்ஸ் வந்தது திமுக சைட்ல இருந்து. இதற்கும் சேர்த்து ஒரு பதிலடியாகத்தான் மிசாவிலேயே சிறைக்கு போய் பல அடிகளை பார்த்துட்டு வந்தோம், இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு குறிப்பால உணர்த்தியிருக்காரு சிஎம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் திரு விஜய் கணக்கு போட்டுட்டு வர்றாரு டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு உணர்த்தத்தான் இப்படி அட்டாக் பண்ணியிருக்காரு. அதே நேரத்துல பெயரை பெயர் குறிப்பிட்டு எங்களுக்கு சமமான எதிர்கட்சி அப்படிங்கிற இடத்த கொடுக்க விரும்பல. அதுதான் அதே ரூட்டு, பழைய ரூட்டு அட்டாக்கு அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள். தெலுங்கு மக்களுக்கு நாங்கள் எதிரி அல்ல, தன் ரூட்டில் சீமான், இதுதான் 2026 டார்கெட். நாம் தமிழர் கட்சியுடைய மாநில நிர்வாகிகளுடைய கலந்தாய்வு ஆலோசனை கூட்டம், தேர்தலை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு சென்னை வடபழனியில அரங்கேறினதுங்க. பல விஷயங்கள் பரிமாறப்பட்டது. கட்சி மாநில அளவிலான அங்கீகாரத்தை பெற்று இருக்கு. கிட்டத்தட்ட 8.5 விழுக்காடு வாக்குகளை போன தேர்தலில் பெற்று இருக்கு. அதை இரட்டிப்பாக மாற்ற வேண்டும் அப்படின்னு பல விஷயங்களும் அவங்க திட்டமிட்டு இருக்காங்க. 234 தொகுதிகள்லையும் போன தேர்தலை விட அதிக அளவிலான வாக்குகளை பெற வேண்டும். தங்களுக்கு வலுவான தொகுதிகள் ஒரு 50 தொகுதிகளை பட்டியலிட்டு இருக்காங்க. அந்த தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி கடுமையாக முயற்சித்தால் அது வெற்றிக்கான தொகுதியாக மாறும். இல்லைனாலும் ஏற்கனவே பலமுறை வெற்றி பெற்ற கட்சிகளுக்கு கடும் டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு செயலையும் என்டிகே செய்யணும் அப்படின்னும் பல விஷயங்களையும் அங்க பேசியிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாகவே இயற்கை சார்ந்து தண்ணீருக்காக, கடலுக்காக, மரங்களுக்காக, மலைகளுக்காக அப்படின்னு தொடர்ந்து இயற்கை சார்ந்த மாநாடுகளை முன்னெடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதை இன்னும் அதிக அளவுல இளைய சமூகத்தினர்கிட்ட கொண்டு போகணும். இயற்கை சூழலை காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்கணும். அதே நேரத்துல அடுத்த தலைமுறைக்கு சரியான அரசியலையும் கொண்டு போகணும் அப்படின்னும் சில திட்டமிடல்கள் அது சம்பந்தமாகவும் ஆலோசனை செஞ்சிருக்காங்க அப்படின்னும் நாத்தாக்கா வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் வருதுங்க. அதன் தொடர்ச்சியாக தான் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவரு செய்தியாளர்கள்ட்ட பேசுறப்பவும் எங்களுடைய அண்ணன் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர் செய்த தவறை நாங்க செய்ய மாட்டோம், கிட்டத்தட்ட 10.5 விழுக்காடு வாக்குகளை வைத்திருந்த தேமுதிக கூட்டணி வைத்ததால என்ன ஆனது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதே தவிர நாங்க செய்ய மாட்டோம். இதுல ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க ஆட்சியில செய்த தவறுகள் அதுக்கெல்லாம் மாற்றுன்னு தான் புதிய கட்சி தொடங்கப்படுதுங்க. ஆனா அதுக்கப்புறம் அதே போன்ற கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறதுங்கிறது எந்த வகையில சரி? அதனால நோ கூட்டணி அப்படின்னு
கராராக பேசியிருக்காரு நாத்தாக்காவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான்க. இப்படியாக தங்களுடைய ரூட் மேப்புகளை அவங்க வகுத்திருக்க இதுல புதிதாக ஒரு கேள்விகளும் விமர்சனங்களும் வந்திருக்கு நாத்தாக்காவை நோக்கி. அதாவது சாதி பார்த்து விடும் வாக்குகள் எனக்கு தீட்டுன்னு பேசிட்டு இருந்த சீமான் இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை பெரும்பாலும் சாதி பார்த்து தான் தேர்வு செய்யறாரு அப்படின்னு இந்த விமர்சனம் எழுந்திருக்குங்க. அப்படிதான் நடக்குதுங்களா அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறையுடைய மாநில தலைவரான திருமதி சுனந்தா தாமரை செல்வன் அவர்கள்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டோம் என்ன அப்படின்னு. இல்லைங்க, அதெல்லாம் கிடையாது. நம்முடைய தமிழர்கள் மீது பிற மொழியாளர்கள் ஆதிக்கம் செய்வதை தான் நாங்க எதிர்க்கிறோமே தவிர தெலுங்கர்களுக்கோ இல்ல பிற மொழியாளர்களுக்கோ நாத்தாக்கா எதிரானவர்கள் கிடையாதுங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே கிட்டத்தட்ட 22 பிற மொழியாளர்கள் அந்த வேட்பாளர்களுக்கு எங்களுடைய தலைமை வாய்ப்பு கொடுத்ததுங்க. அதுல 12 தொகுதிகள்ல தெலுங்கு தாய்மொழியாக கொண்டிருப்பவர்கள் அவங்களுடைய பிரதிநிதித்துவத்துக்கு ஏற்ப அவங்களுக்கான சீட்டை எங்களுடைய அண்ணன் ஒதுக்கி தந்தாரு. அதே நேரத்துல பிராமண சமூகத்தினர் 3 விழுக்காடு அளவுல தான் இருக்காங்க அப்படின்னு ஆங்கிலேயர் காலத்துல எடுக்கப்பட்ட கணக்கை வச்சுதான் திராவிட கட்சியினர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அனைத்து சமுதாயத்தினர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் எங்களுடைய அண்ணன் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் சீட்டு கொடுக்கிறாரு. இதுல முக்கியமான விஷயம், நான் உட்பட பல வேற்று மொழியாளர்கள் கட்சியில மிக முக்கியமான பொறுப்புகள்லையும் நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆள வேண்டும், அனைவரும் வாழ வேண்டும், இந்த அடிப்படையில தான் நாங்க செயல்படுறோம் அப்படின்னு சுருக்கமாக ஆனா அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காங்க சுனந்தா தாமரை செல்வன் அவர்கள். நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. ஆளுக்கொரு ரூட்ல பயணிக்க தொடங்கியிருக்காங்க. பொதுவா சொல்லுவாங்க, பயணங்கள் இலக்கை தீர்மானிக்க கூடாது, இலக்கு தான் பயணத்தை தீர்மானிக்கணும். அந்த பயணம்ங்கிறது எல்லோரையும் சமமாக அந்த இலக்கை நோக்கி அழைச்சிட்டு போறதா இருக்கணும். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள்